सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஐந்தாம் பத்து முதல் திருமொழி நான்காவது பாசுரம். நெடுமையால் உலகேலும் அளந்தாய் நின்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா. கூரை சோறு இவை வேண்டுவது இல்லை. அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய். கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்தவன் தலைகோல் விடுத்தானே. நெடுமையால் உலகேலும் அளந்தாய். விக்ரம் அவதாரம் நீண்டு வளர்ந்து விக்ரம் அவதாரமாய் இந்த 7 உலகங்களையும் அளந்தவனே. நின்மலா நெடியாய் அடியேனை தூய்மையானவனே. அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா. என்னை நீ அடிமை கொள்வது குறித்து சந்தேகப்படவே வேண்டா. என்னை ஐயுற வேண்டா. கூரை சோறு இவை வேண்டுவது இல்லை உன்னிடம். இந்த இடத்தில் கூரை என்பதற்கு துணி என்றும் எடுத்துக்கொள்ளலாம், வஸ்திரம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தங்குவதற்கு இடம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். கூரை சோறு என்றுமே வேண்டியது தானே. கூரை சோறு இவை வேண்டுவது இல்லை. உன்னிடம் நான் எதையும் கேட்கவில்லை. அடிமை என்னும் அக்கோயின்மையாலே ஆடையும் சோறும் எனக்கு வேண்டா. உனக்கு அடிமை என்கின்ற பெருமையினால் இதையெல்லாம் தாமே வந்து அடையுமா? உனக்கு நான் அடிமை, எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். உன்னுடைய அடிமையாக அடியவனாக நான் இருப்பதையே விரும்புகின்றேன் அப்படி என்கிறார். அங்கே அப்படி இருக்கும் தருணத்தில் அடிமை செய்வதனாலேயே எனக்கு எல்லாமே கிடைச்சிடுவாங்க, எனக்கு எதுவுமே குறையில்லை என்கிறார். கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கொத்தவன் தலைகோல் விடுத்தானே. வசுதேவன் உன்னுடைய தந்தையான கம்சனை கொன்று கொடிய கம்சனை, கொடுமை கஞ்சனை கொடிய கஞ்சனை கம்சனை என்ன செய்த கொன்று உன் தந்தையான வசுதேவரது காலில் பூட்டப்பட்ட கோத்தவன் தலைகோல் விடுத்தானே. பூட்டப்பட்ட தலையை நீக்கியவனே. அந்த பூட்டப்பட்ட அந்த சங்கிலியை என்ன செஞ்ச? அதனை விடுத்த பெருமாளே, எப்படி தூய்மையானவனே, உன் அருள் எனக்கு வேண்டும் என்கிறார். தோட்டம் இல்லவல் ஆத்தொழு ஓடை துடவையும் கிணறும் இவையெல்லாம் வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வலைப்பகம் வகுத்து கொண்டிருந்தேன். நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது நச்சுவார் பலர் கேளல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீழக் கொம்புசைத்தானே. தோட்டம் இல்லவள் எப்படி? தோட்டமும் மனைவியும். இல்லவள் இல்லத்தில் இருப்பவள் மனைவி. தோட்டம் துறவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தோட்டமும் மனைவியும் பசுவும் பசு ஆத்தொழு ஓடை பசு கொட்டகைன்னு சொல்றோம் இல்லையா? அது பசு கட்டும் தொழுவமும் நீரோடையும் துடவையும் கிணறும். கிணறு என்பது விளை நிலமும் கிணறும் துடவையும் விளை நிலமும் கிணறும் ஆகிய இவையெல்லாம் எப்படி இருக்குது? குறைவில்லாமல் உன் திருவடிகளிலே திரண்டு எனக்கு கிடைத்து விட்டது. உன்னுடைய திருவடியினாலே எனக்கு எல்லாமே கிடைத்திருக்கு, அமையப்பெற்றிருக்கேன். வளைப்பு அகம் வகுத்து கொண்டிருந்தேன். இவையெல்லாம் எனக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றேன். இப்படி ஓர் குறைவின்றி நான் இருந்தும் நாட்டு மானிடத்தோடு எனக்கு சகவாசம் மற்றவங்க கிட்ட வச்சுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை, பிடிக்கல, கடினம், ரொம்பவும் கஷ்டம். எனக்கு அரிது சகவாசம். மற்ற மனிதர்களோடு இருப்பது வருத்தமாயுள்ளது. நச்சுவார் பலர் விரும்பினாலும் கேளல் ஒன்றாகி அப்படி இருப்பதை பலர் விரும்பினாலும் என்னால் அப்படி சகவாசமாக அவர்களுடன் செல்ல முடியவில்லை. கோட்டு மண் கொண்டு கேளல் ஒன்று ஆகி ஒப்பற்ற வராக அவதாரம் எடுத்து வராக மூர்த்தி ஆகி கோட்டு மண் கொண்ட கோரப்பல்லால் உன்னுடைய வராக அவதாரத்தில் கோரப்பற்களால் என்ன செய்தாய்? நீ பூமியை தாங்கி வந்தவனே. குஞ்சரம் வீழ கொம்பு ஒசித்தானே. குஞ்சரம் வீழ கொம்பு ஒசித்தானே. குஞ்சரம் இந்த இடத்துல
குவளையா பீடத்தின் தந்தத்தை ஒடித்தவனே, எனக்கு இப்படிப்பட்ட பெருமாளே, எனக்கு நீ அருள் செய்வாயாக என்கிறார். கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியேன் நான் உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை ஓவாதே நமோ நாராயணா என்று என்னானாலும் ருக்கு யக்ஸு சாமவேத நான் மலர் கொண்டு உன் பாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினிதானாலே. எப்படி சொல்றார் பாருங்க. கண்ணா நான்முகனே, நான்முகனை பிரம்மனை படைத்தவனே, காரணனே, என்னுடைய கரியாய் கருநிறத்தை கொண்ட கரிய திருமேனியை உடையவனே பெருமாளே, உனக்கு அடியவனான நான் உணவு உண்ணாத போது பசி எடுப்பது இல்லை. உன்னை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பசியே எடுப்பதில்லை. ஓவாதே நமோ நாராயணா என்று இடைவிடாமல் நாராயணனே உனக்கு நமஸ்காரம் என்று நினையாத நாளும் 3 வேதங்கள் ருக்கு யஜுர் சாம வேதங்கள் கொண்டும் நான் மலர்கள் கொண்டும் தூய மலர்களை கொண்டும் உனது திருவடிகளை உன் பாதம் உனது திருவடிகள் எனக்கு கிட்டாத அந்த நாள் நேரிடுமாயின், அப்படி ஒரு நாள் எனக்கு நேரிடுமாயின் நன்னா நாள் கிடைக்க பெற்றால் அப்படிப்பட்ட அந்த நாளில் அப்படி ஒரு இடம் எனக்கு கிடைத்து விட்டால், அந்த நாள் அப்படி ஒரு கஷ்டம் எனக்கு ஏற்பட்டு விட்டால் அன்றுதான் அந்த நாளே அப்படிப்பட்ட நாள்தான் என்னுடைய பட்டினியாய் இருக்கும் நாளாகும். உன்னுடைய திருமாலே, உன்னுடைய அடியவரான எனக்கு நீ அருள் செய்தாலே போதும், அதுவே எனக்கு பசியை போக்கிவிடும். அப்படி ஒரு பாசத்தோட இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.